அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு அதுக்கு உண்டான சைக்காலஜியில் 2வது யூனிட்டுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டோட டைட்டில் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ 2வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா 2nd யூனிட்டுக்கு உண்டான டைட்டில் ஹெட்டிங் இதுதான். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ், எரிக்சனோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ், பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் கோல்பெர்க் அவரோட மாரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வைகாட்ஸ்கி அவரோட சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரான்ஃபென்னர் அவரோட எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அப்படியே கொஷின் மட்டும் இந்த யூனிட் அந்த கொஷினை வச்சுட்டு அந்த டைட்டிலை வச்சுட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு சிலபஸ் தெரியாது மீன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் இதை எடுத்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த 2nd யூனிட்டோட டைட்டில், அந்த 2nd யூனிட்டில் என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு அதோட ப்ளூ பிரிண்ட் அதோட 2nd யூனிட்டோட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அது மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2nd யூனிட்டுக்கு கரெக்டாக ஒரு இந்த கண்டென்ட்டில் ஒரு 2 வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷினும், அடுத்த வீடியோவில் ஒரு 50 கொஷினும், எல்லாமே இந்த 10 யூனிட்டுக்கும் இது மாதிரி தான் போகிறோம். லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் 3 யூனிட்டாக போடாமல் 3 வீடியோவாக போடாமல் ஒரு யூனிட்டுக்கு 2, ஏன்னா ஒரே டைமில் நிறையாது சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 10 யூனிட்டுக்கு சேர்த்து இந்த 20 யூனிட் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் வரும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப 20 யூனிட் அப்படிங்கிறது ஒரு 5 hours அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு மாடிஃபை பண்ணி வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ டேரெக்டாக இப்போது 2nd யூனிட்டோட ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இந்த தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எரிக்சனோட சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸை எரிக்சனோட பார்க்குறோம். இந்த எரிக்சனை பற்றி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பிஜிடிஆர்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தை பருவம் அப்படிங்கிறது பிறந்தது முதல் 1 வயது வரை எதிர்கொள்ளும் முதன்மையான நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. அதாவது பார்த்திங்கன்னா எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தை பருவத்தில் எதிர்கொள்ளும் முதன்மையான நெருக்கடி நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. இது எதை சொல்லுது அப்படின்னா, குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த 1 வயசில் இருக்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா எல்லாத்துட்டையுமே போகாது. ஒருத்தரை தெரிஞ்சு நம்மளால் மட்டும்தான் அவங்கள்ட்ட போகும். அதனால் இந்த ஒரு நெருக்கடியை பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை 1 வயது முதல் எதிர்கொள்கிறது. நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை, ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். அடுத்த 2வது கொஷின், எரிக்சனின் 2வது கட்டத்தை வெற்றிகரமாக கடக்கும் ஒரு குழந்தை எத்தகைய உணர்வை வளர்த்து கொள்ளும்? விருப்பம். ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா விருப்பம், வில். அடுத்து முன்முயற்சிக்கு எதிராக குற்றம், இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட் என்ற நெருக்கடி பொதுவாக எந்த வளர்ச்சி காலகட்டத்தில் நிகழ்கிறது? ஆரம்பகால குழந்தை பருவம், அதாவது பள்ளிக்கு முந்தைய வயது, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி உள்ளதில் தான் முன்முயற்சிக்கு எதிரான குற்றம் என்ற நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சந்திக்கிறது. ஏர்லி சைல்ட்ஹுட், ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ் ஏஜ். அடுத்து விடாமுயற்சிக்கு எதிராக தாழ்வு மனப்பான்மை, இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி கட்டத்தில் குழந்தைகள் முதன்மையாக எதை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள்? பள்ளி மற்றும் சமூக திறன்களில் ஒரு திறமையான உணர்வு. ஆப்ஷன் பி, எ சென்ஸ் ஆஃப் காம்பிடன்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். 5வது கொஷின், எரிக்சனின் அடையாளம் வெர்சஸ் குழப்பம், ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் எந்த நெருக்கடி எந்த வயதில் ஏற்படுகிறது? இளம் பருவத்தில் தான் பார்த்திங்கன்னா அடையாளம் வெர்சஸ் குழப்பம் என்ற நெருக்கடியானது இளம் பருவத்தில் தோன்றுவதாக எரிக்சன் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி, இளம் பருவம், அடாலசன்ஸ். அடுத்த கொஷின், இளம் பருவத்தில் ஒரு வெற்றிகரமான அடையாள வளர்ச்சியை எரிக்சன் எதனுடன் தொடர்பு படுத்துகிறார்? ஒரு தனிப்பட்ட அடையாள உணர்வை உருவாக்குதல். ஆப்ஷன் சி, ஃபார்மிங் எ கான்கரண்ட்
சென்ஸ் ஆஃப் செல்ஃப். அடுத்து அக்கறை வெர்சஸ் தேக்க நிலை. ஜெனரேட்டிவ் அண்ட் ஸ்டேஜ்னேஷன் என்ற நெருக்கடி பொதுவாக எப்போது ஏற்படுகிறது? அக்கறை வெர்சஸ் தேக்க நிலை அப்படிங்கிறது பொதுவாக எப்போது ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது வந்தோர் பருவம். நடுத்தர வயது வந்தோர் பருவம், மிடில் அடல்ட்ஹுட். மிடில் அடல்ட்ஹுட். நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை என்ற கட்டத்தின் நேர்மறையான விளைவு என்ன? நம்பிக்கை. நேர்மறையான விளைவுங்கிறது நம்பிக்கை. ஹோப். ஆப்ஷன் பி ஹோப். அடுத்து எரிக்சனின் கடைசி கட்டம் ஒருமைப்பாடு வெர்சஸ் விரக்தி, இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர் எதனுடன் தொடர்புடையது? வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து அதனுடன் அமைதியை உருவாக்குதல். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ரெஃப்ளெக்டிங் ஆன் ஒன்ஸ் லைஃப் அண்ட் மேக்கிங் பீஸ் வித் இட். 10வது கொஷின். எரிக்சனின் கூற்றுப்படி ஒவ்வொரு சமூக உளவியல் கட்டத்திலும் ஒரு தனிநபர் வெற்றிகரமாக தீர்க்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட எது உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நெருக்கடி. ஆப்ஷன் பி சமூக நெருக்கடி, சோஷியல் கிரிசிசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்டில் அடுத்த டாப்பிக்கில் ஜீன் பியாஜேட் அவரோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜேவோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின் முதல் கட்டம் எது? புலன் இயக்க நிலை. பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின் முதல் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா புலன் இயக்க நிலை. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அடுத்து 2வது கொஷின். பொருளின் நிரந்தரம் என்பது எந்த அறிவாற்றல் வளர்ச்சி கட்டத்தில் உருவாகிறது? புலன் இயக்க நிலை. ஆப்ஷன் பி புலன் இயக்க நிலை, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அடுத்து ஒரு குழந்தை தன் பார்வையில் இல்லாத ஒரு பொருள் இன்னும் இருப்பதை அறிந்தால் அது எதை காட்டுகிறது? பொருளின் நிரந்தரம். ஆப்ஷன் சி பொருளின் நிரந்தரம், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். பியாஜேயின் எந்த கட்டத்தில் குழந்தைகள் குறியீட்டு சிந்தனையையும் பாசாங்கு விளையாட்டையும் வளர்த்து கொள்கிறார்கள், ஆனால் இன்னும் தர்க்க ரீதியான காரணங்களில் சிரமப்படுகிறார்கள்? முன் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் பி முன் செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஆப்ஷன் பி. 5வது கொஷின். தர்க்கேந்திரவாதம், ஏகோசென்ட்ரிசம் மற்றும் மையப்படுத்துதல் சென்ட்ரேஷன் ஆகியவை எந்த கட்டத்தின் முக்கிய பண்புகளாகும்? முன் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் பி ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து பருப்பொருள் இயக்க நிலை, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பொதுவாக எந்த வயது வரம்பில் ஏற்படுகிறது? 7 முதல் 11 ஆண்டுகள். இந்த 7 முதல் 11 ஆண்டுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இந்த நிலை உருவாகிறது. 7 to 11 இயர்ஸ். ஒரு குழந்தைக்கு பாதுகாத்தல் கன்சர்வேஷன் குறித்த புரிதல் இருந்தால் அவர்கள் பியாஜேயின் எந்த கட்டத்தில் இருக்கிறார்கள்? பருப்பொருள் இயக்க நிலை. ஆப்ஷன் சி பருப்பொருள் இயக்க நிலை, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஆப்ஷன் சி. அடுத்து கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற சுருக்கமான கருத்தாக்கங்களை பற்றி சிந்திக்க தொடங்கும் திறன் எந்த கட்டத்தின் சிறப்பு? முறையான இயக்க நிலை. ஆப்ஷன் டி முறையான இயக்க நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து ஸ்கீமாக்கள் என்பவை பியாஜேயின் கோட்பாட்டில் எதை குறிக்கின்றன? சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வதற்கான மனநல கட்டமைப்புகள். சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வதற்கான மனநல கட்டமைப்புகள். ஆப்ஷன் பி மெண்டல் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்டு. அடுத்து பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி குழந்தைகள் தங்கள் அறிவை எவ்வாறு உருவாக்குகிறார்கள்? தங்கள் சூழலுடன் செயல்படுவதன் மூலம். ஆப்ஷன் சி பை ஆக்டிவ்லி இன்டராக்டிங் வித் தயர் என்விரான்மெண்ட். அடுத்த டாபிக் லாரன்ஸ் கோல்பர்க்ஸ் மாரல் டெவலப்மெண்ட். இந்த கோல்பர்க்கோட மாரல் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல் கொஸ்டின், கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சி கோட்பாடு எந்த சிந்தனையாளரின் பணிகளை அடிப்படையாக கொண்டது? கோல்பெர்க்கோட தார்மீக வளர்ச்சி கோட்பாடு மாரல் டெவலப்மெண்ட் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஜீன் பியாஜே. பியாஜேவோட கோட்பாட்டை கொண்டது, அடிப்படையாக கொண்டது தான் கோல்பெர்க்கோட தார்மீக வளர்ச்சி கோட்பாடு. மாரல் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒர்க் விச் ஆஃப் பியாஜேஸ் ஜீன் பியாஜே. கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சியின் ஆரம்ப நிலை எது? முன் மரபுசார் நிலை. ஆப்ஷன் பி கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சியின் ஆரம்ப நிலை முன் மரபுசார் நிலை.
ஆப்ஷன் பி ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அடுத்து மூன்றாவது கொஷின், முன் மரபுசார் மட்டத்தில் ஒரு குழந்தை எதன் அடிப்படையில் தார்மீக முடிவுகளை எடுக்கிறது? தண்டனை மற்றும் வெகுமதி. முன் மரபுசார் மட்டம், இந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து எதன் அடிப்படையில் தார்மீக முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரல் டிசிஷன் எப்போ எடுக்குது அப்படின்னா தண்டனை மற்றும் வெகுமதி. இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பனிஷ்மெண்ட் அண்டு ரிவார்டு. கோல்பெர்க்கின் எந்த கட்டத்தில் தனிநபர்கள் சமூக விதிகள் மற்றும் சட்டங்களை முக்கியமானதாக கருதுகிறார்கள், ஏனெனில் அவை சமூக ஒழுங்கை பராமரிக்கின்றன? ஆப்ஷன் டி சட்டம் மற்றும் ஒழுங்கு நோக்குநிலை. ஆப்ஷன் டி லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன். அடுத்து, இது எனது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு குழந்தை கூறினால் அது கோல்பெர்க்கின் எந்த கட்டத்தில் இருக்கும்? ஒரு பையனோ பொண்ணோ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பெற்றோருக்கு வந்து நான் இதை செஞ்சால் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது கோல்பெர்க்கோட நல்ல பையன் இல்லை நல்ல பெண் என்ற நோக்கு நிலையை உடைய கட்டத்தில் இருக்கும். இந்த நிலையில் இருக்கும். குட் பை குட் கேர்ள் ஓரியன்டேஷன். ஆப்ஷன் சி. மரபுசார் மட்டத்தில் தார்மீக சிந்தனை எதில் கவனம் செலுத்துகிறது? சமூக எதிர்பார்ப்புகள். ஆப்ஷன் பி. மரபுசார் மட்டத்தில் தார்மீக சிந்தனையானது எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக எதிர்பார்ப்புகள், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லாஸ். கோல்பெர்க்கின் எந்த கட்டத்தில் தனிநபர்கள் நெறிமுறை கொள்கைகளால் வழிநடத்தப்படுகிறார்கள்? அவை சட்டம் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை மீறினாலும் கூட. ஆப்ஷன் பி உலகளாவிய நெறிமுறை கொள்கை நோக்குநிலை. ஆப்ஷன் பி யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன்ஸ். அடுத்த கொஷின், பின் மரபுசார் மட்டத்தில் ஒரு தனிநபர் எதை உணர்கிறார்? சட்டங்கள் சமூக ஒப்பந்தங்கள் மற்றும் மாற்றப்படலாம். பின் மரபுசார் மட்டத்தில் ஒரு தனிநபர் எதை உணர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் சமூக ஒப்பந்தங்கள் மற்றும் மாற்றப்படலாம் என்பதை உணர்கிறார்கள். லாஸ் அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கேன் பி சேஞ்ச்ட். அடுத்து, கோல்பெர்க்கின் தார்மீக வளர்ச்சி கோட்பாடு எதை குறைத்து மதிப்பிட்டதற்காக விமர்சிக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஷின். கோல்பெர்க்கோட தார்மீக வளர்ச்சி கோட்பாடு இந்த மாரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதை குறைத்து மதிப்பிட்டதற்காக விமர்சிக்கப்பட்டது? ஒரு இதை வந்து குறைத்து மதிப்பிட்டதற்காக அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி மற்றும் பாலின வேறுபாடுகளின் பங்கு, எமோஷனல் அண்ட் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, உலகளாவிய நெறிமுறை கொள்கை நோக்கு நிலையில் நீதி எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? உலகளாவிய நெறிமுறை கொள்கை நோக்கு நிலையில் நீதியானது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகளாவிய நெறிமுறை கொள்கைகள். ஆப்ஷன் சி செல்ஃப் சூசன் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெவ் வைகாட்ஸ்கியின் கோட்பாடு சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இதை பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் இந்த செகண்ட் யூனிட்லேயே. வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின் மைய கருத்து என்ன? வைகாட்ஸ்கி கோட்பாட்டோட மைய கருத்து சமூக ஊடகங்கள் மற்றும் கலாச்சார கருவிகள் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு அவசியம். சமூக ஊடகங்கள் மற்றும் கலாச்சார கருவிகள் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து மையக்கருத்தாக வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் இருக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் கல்ச்சுரல் டூல்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்த கொஷின், இசட்பிடி ஜோன் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அண்மைய வளர்ச்சி மண்டலம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? லெவ் வைகாட்ஸ்கி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அண்மைய வளர்ச்சி மைய மண்டலம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் லெவ் வைகாட்ஸ்கி. அடுத்த, இசட்பிடி என்பது ஒரு குழந்தை எதை செய்ய முடியும் என்பதான தூரத்தை விவரிக்கிறது. உதவி இல்லாமல் மற்றும் ஒரு நிபுணரின் உதவியுடன் எதையும் செய்ய முடியும் என்பதை இரண்டுக்கும் ஒன்றான தூரத்தை விவரிக்கிறது. இசட்பிடி என்பது ஒரு குழந்தை உதவி இல்லாமல் மற்றும் ஒரு நிபுணரோட உதவியுடன் எதை செய்ய முடியும் என்பதன் இடையிலான தூரத்தை விவரிக்கிறது. ஆப்ஷன் ஏ. வித்தவுட் அசிஸ்டன்ஸ் அண்ட் வித் அசிஸ்டன்ஸ்.
4வது கொஸ்டின், சாரம் எடுத்தல் ஸ்கஃபோல்டிங் என்பது கற்றல் சூழலில் எதை குறிக்கிறது? சாரல் எடுத்தல் ஸ்கஃபோல்டிங் என்பது கற்றல் சூழலில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றல் ஆதரவின் அளவை சரி செய்தல். ஆப்ஷன் பி. ஒரு குழந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றல் ஆதரவின் அளவை சரி செய்வதுதான் சாரம் எடுத்தல். Adjusting the level of support to fit a child's need. அடுத்து, வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் கலாச்சார கருவிகளின் பங்கு என்ன? அவை சிந்தனை மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வழியை உருவாக்குகின்றன. சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் வழியை உருவாக்குகின்றன. ஆப்ஷன் சி. They shape the way we think and solve the problems. அடுத்து, வைகாட்ஸ்கிக்கு மொழி எதற்கு மிக முக்கியமான கலாச்சார கருவியாகும்? மொழியானது எதற்கு மிக முக்கியமான கலாச்சார கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் வளர்ச்சி. அறிவாற்றல் வளர்ச்சி. ஆப்ஷன் சி. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து, வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி தனியார் பேச்சு பிரைவேட் ஸ்பீச் எதற்கு ஒரு முக்கிய அம்சமாகும்? சுய ஒழுங்குமுறை மற்றும் சிக்கலை தீர்ப்பது. ஆப்ஷன் சி. செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். அடுத்து 8வது கொஸ்டின், வைகாட்ஸ்கி மற்றும் பியாஜே இருவருக்கும் இடையிலான ஒரு முக்கிய வேறுபாடு என்ன? இந்த வைகாட்ஸ்கி பியாஜே இவங்க 2 பேர்த்துக்கும் இடையே இருக்கிற ஒரு முக்கிய வேறுபாடு என்பது ஆப்ஷன் பி. பியாஜே அறிவாற்றல் வளர்ச்சியில் உயிரியலின் பங்கை வலியுறுத்தினார். வைகாட்ஸ்கி கலாச்சாரத்தின் பங்கை வலியுறுத்தினார். அவர் பார்த்திங்கன்னா அறிவாற்றல் வளர்ச்சியில் உயிரியலின் பங்கையும் வைகாட்ஸ்கி கலாச்சாரத்தின் பங்கையும் வலியுறுத்தினார். இந்த பியாஜே வைகாட்ஸ்கி இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பியாஜே emphasized the role of biology in cognitive development while வைகாட்ஸ்கி emphasized the role of culture. வைகாட்ஸ்கி கல்ச்சர், பியாஜே பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பயாலஜி. ரோல் ஆஃப் பயாலஜி இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து, குழந்தைகள் தங்கள் சமூக மற்றும் கலாச்சார சூழலில் பங்கேற்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று எந்த கோட்பாடு அறிவுறுத்துகிறது? சமூக கலாச்சார அணுகுமுறை. ஆப்ஷன் சி. சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஒரு அறிவுள்ள மற்றவர் மோர் நாலேஜ் அதர். எம்கேஓ அப்படிங்கிறது மோர் நாலேஜபிள் அதர். வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் யாராக இருக்கலாம்? அறிவுள்ள மற்றவர் என்பது வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், சக மாணவராக இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் இதற்கு பொருந்தும். அப்போது ஆப்ஷன்ஸ் டி. மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் தி எபோவ். அடுத்து, உரை பிரான்ஃபெர்னர்ஸ் எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தேரி. பென்ஃபெர்னரின் சூழியல் அமைப்புகள் கோட்பாடு எதை முக்கியமாக ஆராய்கிறது? பென்ஃபெர்னரின் சூழியல் கோட்பாடானது எதை முக்கியமாக ஆராய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பல சூழலியல் அமைப்புகளின் செல்வாக்கு. ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பல சூழலியல் அமைப்புகளின் செல்வாக்கு. ஆப்ஷன் சி. தி இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் மல்டிபிள் என்விரான்மெண்டல் சிஸ்டம்ஸ் ஆன் எ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் சி. அடுத்து, குழந்தையின் உடனடி சூழலை, அதாவது குடும்பம், பள்ளி மற்றும் சக குழுக்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ப்ரோன்பென்ட்ரப்ரனின் அமைப்பு எது? மைக்ரோ சிஸ்டம். குழந்தையின் உடனடி சூழலை, அதாவது குடும்பம், பள்ளி மற்றும் சக குழுக்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ப்ரோன்பென்ட்ரனின் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து, மைக்ரோ சிஸ்டத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான தொடர்புகளை குறிக்கும் அமைப்பு எது? மெசோ சிஸ்டம். இந்த மைக்ரோ சிஸ்டத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான தொடர்புகளை குறிக்கும் அமைப்பானது மெசோ சிஸ்டம். ஆப்ஷன் பி. மெசோ சிஸ்டம். ப்ரோன்பென்ட்ரனரின் எந்த அமைப்பில் குழந்தை நேரடியாக பங்கேற்காது, ஆனால் அது குழந்தையின் வளர்ச்சியை மறைமுகமாக பாதிக்கிறது? எடுத்துக்காட்டு, பெற்றோர்களின் வேலை அட்டவணை. பார்த்தீங்கன்னா எக்ஸோசிஸ்டம். ஆப்ஷன் சி. எக்ஸோசிஸ்டம். அடுத்து, பெரிய கலாச்சார மதிப்புகள், சட்டம் மற்றும் சமூக பொருளாதார நிலை ஆகியவற்றை உள்ளடக்கிய அமைப்பு எது? மேக்ரோ சிஸ்டம். பெரிய அப்படிங்கிறப்ப மேக்ரோ, அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய கலாச்சார மதிப்புகள், சட்டம் மற்றும் சமூக பொருளாதார நிலையானது எவற்றை உள்ளடக்கிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ சிஸ்டம். அடுத்து, காலப்போக்கில் ஒரு தனிநபரின் வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் மாற்றங்களையும் செல்வாக்கையும் குறிக்கும் ஓர் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனோசிஸ்டம்.
காலப்போக்கில் ஒரு தனிநபரோட வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் மாற்றங்களையும் செல்வாக்கையும் குறிக்கும் ஒரு அமைப்பு குரோனோஸ் சிஸ்டம். ஆப்ஷன் டி. அடுத்து, ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல தொடங்கும்போது அது எந்த அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை குறிக்கிறது, குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். அதாவது ஒரு குழந்தையானது பள்ளிக்கு செல்ல தொடங்கும்போது அது அதன் எந்த அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதிலேயே இருந்துட்டு ஒரு பள்ளிக்கு வந்து போகிறப்போ அப்போ என்ன அந்த சிஸ்டத்தை வந்து அதோட மாற்றத்தை குறிக்குது. வெளியில் போகிறதுனால ஒரு மைக்ரோலேருந்து ஒரு மேக்ரோவுக்கு போகிற மாதிரி இருக்குது மைக்ரோ சிஸ்டம். அடுத்து, பென்பரனரின் கோட்பாடு எதை முக்கியமாக வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் சி. வளர்ச்சி என்பது தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு இடையிலான சிக்கலான தொடர்பின் விளைவாகும். ஆப்ஷன் சி. வளர்ச்சி என்பது தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் அப்படிங்கன்னு வந்துச்சுனாலே இவர் பேர் தான் இருக்கும். வளர்ச்சி என்பது தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு இடையிலான சிக்கலான தொடர்பின் விளைவாகும். பென்பரனரோட இது. டெவலப்மெண்ட் இஸ் a result of complex interaction between individual and environmental factors. அடுத்து, தந்தையின் வேலையை இழந்த ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு சிஸ்டத்தில் ஒரு உதாரணம் என்ன? தந்தையின் வேலையை இழந்த ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு எக்ஸோசிஸ்டத்தில் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் குழந்தையின் மன அழுத்த நிலையை பாதிக்கிறது. ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பாவானவர் வேலைக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட எக்ஸோசிஸ்டத்தில் எதை வந்து அதிகம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வருமானத்தில் ஏற்படும் மாற்றமானது குழந்தையின் மன அழுத்த நிலையை பாதிக்கிறது. தி சேஞ்ச் இன் ஃபேமிலி இன்கம் அஃபெக்டிங் த சைல்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். அடுத்து 10வது கொஷின். குழந்தைகள் வளரும்போது அவர்கள் தங்கள் சூழலில் ஒரு பங்கை வகிக்கிறார்கள் என்று பென்பரனர் வாதிடுகிறார். இது எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு செயல்முறை. ஆப்ஷன் சி. பை டைரக்ஷனல் ப்ராசஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளரும்போது அவர்கள் தங்கள் சூழலில் ஒரு பங்கை வகிக்கிறார்கள் என்று பென்பரனர் வாதிடுகிறார். இது வந்து எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு செயல்முறை பை டைரக்ஷனல் ப்ராசஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் 50 கொஷின்ஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 50 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.